கொள்ளையர்களை விரட்ட ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம். வாக்களிப்பீர் இரட்டை இலைக்கு. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. மதுரையில் போட்டியிடும் வேட்பாளர் சரவணனை ஆதரித்து பிரச்சாரம், பொதுக்கூட்டங்களில் பங்கேற்றார் பழனிசாமி. தென் மாவட்டங்களில் வெற்றி தேடித்தரும் தொகுதிகளில் மதுரை மீது அவருக்கு அளவுக்கு அதிகமான நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது. காரணம், வேட்பாளர் சரவணன் பொருளாதார ரீதியாக தனது அனைத்து பலத்தையும் காண்பித்து பிரச்சாரம் செய்வதுதான். அவருக்கு எதிராக களத்தில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் வெங்கடேசனுக்கு திமுகவில் போதிய ஒத்துழைப்பு இல்லை. வேட்பாளர் மட்டுமே பிரச்சாரத்தில் தீவிரம் காட்டுகிறார். தேர்தல் செலவுக்கும் கூட்டணியான திமுகவையே அக்கட்சி எதிர்பார்க்கிறது. மற்றொரு முக்கிய வேட்பாளர் பாரதிய ஜனதாவின் ராமசீனிவாசன். இவருக்கு ஓட்டு சதவீதம் மட்டும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. சேலத்தில் காய்கறி மார்க்கெட்டில் பழனிசாமி செய்த பிரச்சாரம் நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தியது. அதேபோல மதுரையிலும் செய்ய வேண்டுமென வேட்பாளர் சரவணன் பழனிசாமியிடம் கூறினார். அவர் மீது வைத்துள்ள நம்பிக்கையாலும் மதுரையில் வெற்றி பெற வேண்டும் என்ற ஆர்வத்திலும் தேனி பிரச்சாரத்திற்கு செல்லும் வழியில் பிரச்சார திட்டத்தையே மாற்றி மதுரை காய்கறி மார்க்கெட்டுக்குள் நுழைந்து வியாபாரிகள் மக்களை சந்தித்தார் பழனிசாமி. அதிமுகவினர் கூறுகையில், திமுக கூட்டணியில் வெங்கடேசனுக்கான ஒத்துழைப்பு குறைந்தால் அது அதிமுகவுக்குத்தான் பலம். பல இடங்களில் அதிமுக வெற்றிக்கு வலுவான பிரச்சாரம் இல்லை என்ற விஷயமும் பழனிசாமி கவனத்திற்கு சென்றுள்ளது. நிர்வாகிகளை ஒருங்கிணைக்க சில கரார் உத்தரவுகளை மதுரையில் சத்தமின்றி பிறப்பித்துள்ளார். அத்துடன் வேட்பாளர் வேண்டுகோளையும் ஏற்று மார்க்கெட்டுக்கும் விசிட் அடித்துள்ளார். இதனால் வேட்பாளர் தரப்பில் குஷியில் உள்ளனர் என்றனர்.